ஸ்பார்க் பிளஸ் மற்றும் அக்னி நியூஸ் சர்வீஸ் இணைந்து வழங்கும் எலெக்ஷன் செலெக்ஷன் ரிப்போர்ட் 2026 இன்று நான் பார்க்க இருக்கும் மாவட்டம் பேரறிஞர் அண்ணாவின் சொந்த மாவட்டமான காஞ்சிபுரம் மாவட்டம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தம் இருக்க 4 சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த முறை 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளிலும் திமுக கூட்டணியை வெற்றி பெற்றிருந்தன. நமது கருத்து கணிப்பு மொழிகள் இம்முறை யார் வெற்றி வாய்ப்பு இருக்குது என்பதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் யாருக்கு சார்? காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து 2021 4 சீட்டு ஸ்வீப் பண்ணாங்க. இந்த தடவையும் அதே மாதிரி தான் டிஎம்கே 4 தொகுதியிலையும் ஸ்வீப் பண்ணிடுவாங்க. அது ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியல. இது இப்படியே தான் ட்ரெண்ட் போகும். இது வந்து ஃபைனல் ட்ரெண்டு மாதிரி தான் இருக்குது. இன்னும் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வேணால் மாறலாம். பட் 4 தொகுதி இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. ஸ்ரீபெரும்புதூரில் வந்து தமிழ்நாடு காங்கிரஸோட தலைவர் செல்வப்பெருந்தகை போட்டியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. அவரோட வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஆப்போசிட்ல ஏன்னா ஏடிஎம்கே கான்டெஸ்ட் பண்றாங்க. லாஸ்ட் டைம் தோத்தவரே மீண்டும் போட்டியிடுகிறார். எப்படி சார் இருக்கு அந்த? இல்லை, இந்த தடவை ஸ்ரீபெரும்புதூர் டிஎன்சிசி பிரசிடென்ட் செல்வப்பெருந்தகை வந்து போன தடவை மார்ஜின் கொஞ்சம் மீகராக இருந்துச்சு. இந்த தடவை மார்ஜின் ஜாஸ்தியாகும். 15,000 12,000 to 15,000 ஓட் மார்ஜினில் ஜெயிப்பார். அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் நிறையா இண்டஸ்ட்ரீஸு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் அண்டு வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் ஒரு ரீசனாக இருக்கும். நல்ல ரீசன் இதுக்கு இன்க்ரீஸாக இருக்குது. அண்டு டிஎம்கேக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குங்க. டிஎம்கேக்குன்னு ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. காங்கிரஸுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. ராஜீவ்காந்தி இதுக்கப்புறம் ஒரு இந்த அனுதாபிகள் இருக்காங்க காங்கிரஸுக்கு அந்த தொகுதியில். அதெல்லாம் இப்போ புட் ஓவர் ஜர்னலிஸ்ட் நிறையா இருக்காங்க. விசிகே ரோல் நல்லா இருக்கும் ஸ்ரீபெரும்புதூரில். அது மிஸ்டர் செல்வப்பெருந்தகைக்கு ஹெல்ப் ஆகும். அது பார்க்கும்போது இந்த தடவை வந்து போன தடவை ஃபைட்டு விட இந்த தடவை ஈஸியாக வந்துடும். அது ஒன்றும் இது வந்து இந்த தொகுதி வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருவாங்க. சார், அடுத்து நம்ம பார்க்க போகும் மாவட்டம் வந்து வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்தில் மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. கடந்த 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் இருக்க 5 சட்டமன்ற தொகுதிகளில் 4 சட்டமன்ற தொகுதிகளை திமுக கூட்டணியும் 1 சட்டமன்ற தொகுதியை அதிமுக கூட்டணியும் கைப்பற்றியிருந்தாங்க. இந்த முறை எப்படி சார்? வேலூர் 5 தொகுதியில் அதே ஸ்டேட்டஸ் கோ தான். திமுக கூட்டணி 4 லீடு, அதிமுக கூட்டணி 1 தொகுதியில் லீடு. சார், இதுல தான் இந்த வேலூர் மாவட்டத்துல தான் திமுகவோட பொதுச் செயலாளர் துரைமுருகனோட காட்பாடி வருது. கடந்த முறை வெறும் நேரோ மார்ஜின் 700+ ஓட் டிஃபரன்ஸ்ல தான் துரைமுருகன் வெற்றி பெற்றிருந்தாரு. இந்த முறையும் அவர் தான் கண்டெஸ்ட் பண்றாரு காட்பாடியில இருந்து. அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? போன டைம் மாதிரி டைட்டஸ்ட் ஃபைட்டா இருக்கு. இந்த தடவை வந்து ஒரு சென்டிமெண்டலாக பார்ப்பாங்க மக்கள். ஏஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அப்போ நிற்கிறாரு. சில பேர் சொல்லுவாங்க, ஏன் என்ன இந்த ஏஜில் கூட எம்எல்ஏ சீட் வாங்கி நிற்க. ஆனால் சென்டிமெண்டல் பார்க்குறது நம்ம தமிழ்நாடு மக்கள் ஒரு இது. இங்கே டெஃபினட்டாக 10,000 வாக்கு மேலே தான் ஜெயிப்பார் இவர் இந்த தடவை. அடுத்து நாம் பார்க்க போகும் மாவட்டம் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம். ராணிப்பேட்டையில் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. கடந்த 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 3 சட்டமன்ற தொகுதிகளை திமுக கூட்டணியும் 1 சட்டமன்ற தொகுதியை அதிமுக கூட்டணியும் கைப்பற்றிருந்தாங்க. இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தான் ராணிப்பேட்டை தொகுதியில சிட்டிங் அமைச்சர் காந்தியோட தொகுதியும் வருது. இந்த முறை ராணிப்பேட்டையை அதிமுக கூட்டணி சார்பில் தமாக ஒதுக்கியிருக்காங்க. எப்படி சார் இருக்கு இந்த காம்பினேஷன்? இந்த காம்பினேஷன்ல பார்த்தாலும் கூட இப்போ ராணிப்பேட்டை 4 தொகுதியில் திமுக கூட்டணி 3 தொகுதியிலும் அதிமுக கூட்டணி 1 தொகுதியிலும் வின் பண்ணுறாங்க. இது வந்து ஷோர் ஷாட் டிஎம்கே தான். இதில் மாற்றம் அவ்வளோ இருக்காது. சார், நம்ம அடுத்து பார்க்க இருக்கும் மாவட்டம் வந்து இது திருப்பத்தூர் மாவட்டம். கடந்த சட்டமன்ற 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 3 தொகுதியை திமுக கூட்டணியும் 1 தொகுதியை அதிமுக கூட்டணியும் கைப்பற்றியிருந்தாங்க. ஜோலார்பேட்டையில 2021 சிட்டிங் அமைச்சராக இருந்த KC வீரமணி வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாரு. ஸோ இந்த டைம் எப்படி இருக்கு? ஜோலார்பேட்டையில யாரு முந்துகிறார்கள்? திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல 4 தொகுதிகள் இருக்கு. இந்த தடவை திமுக கூட்டணி 2 தொகுதியில் முன்னிலை, அதிமுக கூட்டணி 2 தொகுதியில் முன்னிலை. அப்போ ஜோலார்பேட்டையில வந்து KC வீரமணி வின் பண்றாரு. ஆமாம், வின் பண்றாரு. ஜோலார்பேட்டை வந்து இந்த தடவை KC வீரமணி ஜெயிச்சிடுறாரு. ஓகே சார். சரி, இங்க முக்கியமான என்னன்னா ஆம்பூர், வாணியம்பாடி எல்லாமே மைனாரிட்டிஸ் டென்ஸ்லி பாப்புலேஷன் இருக்க இடம். இந்த இடத்துல தாவேக்காவோட ஃபேக்டர் எப்படி சார் இருக்கு? அதான் தாவேக்கா ஃபேக்டர் வந்து சில பர்சன்டேஜ் போகும். ஒரு 2% 3% போகும்.
அவங்க 8 to 9% தான் இங்கெல்லாம் இருப்பாங்க. ஒன்றும் பெருசாக மோர் தென் 11-12% இந்த மைனாரிட்டி டாமினேட்டட் மைனாரிட்டிஸ் நீங்கள் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? எல்லா மைனாரிட்டிஸ் போட்டுருவாங்க இல்லைங்களா? அதுலேயும் அந்த 18 to 23 ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் முஸ்லிம்ஸோ ஒரு கிறிஸ்டின்ஸு வாக்களிப்பாங்க. பட் அதுக்கு மேலே ஏஜ் தானே ஜாஸ்தி இருக்காங்க. அவங்களாம் இவருக்கு போட மாட்டாங்கல்ல விஜய்க்கு. அது ஒரு ராங் ஒரு டைரெக்ஷனில் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. மைனாரிட்டி ஓட்டு அங்கே போயிடும், மைனாரிட்டி ஓட்டு போயிடும், கேட்டால் தலித் ஓட்டு போயிடும், தலித் ஓட்டு. அப்புறம் டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு யார் ஓட்டு போகும்? அதெல்லாம் ஒரு இல்யூஷனுங்க. ஒரு ஒரு பர்சன்டேஜ் போகும், அவ்வளோதான். சரி, அடுத்து வந்து நம்ம பார்க்க இருக்கும் மாவட்டம் வந்து திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதில் கடந்த முறை திமுக கூட்டணி 10ஐயும் ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை எப்படி சார் இருக்கு? இந்த தடவையும் திருவள்ளூர் மாவட்டம் 10 தொகுதியில் திமுக அலையன்ஸ் தான் முன்னிலையில் இருக்காங்க. 10 தொகுதியிலையும் அதிமுக எங்கேயும் இல்லை. இங்கே வந்து சில தொகுதிகளில் வந்து மார்ஜின் மாறலாம், லெஸ் தென் 5%. பட் இந்த ட்ரெண்டு வந்து டிஎம்கேக்கு அலையன்ஸுக்கு சாதகமாக தான் இருக்குது. இந்த நார்த்தே பாருங்கள், இப்படியே தான் போகுது எல்லாம். நார்தர்ன் பெல்ட்டை அந்த பிஎம்கே அதாவது கன்சல்டேஷன் ஆக மாட்டேங்குது, ஏடிஎம்கேக்கு கன்சல்டேஷன் ஆக மாட்டேங்குது, அதனால் டிஎம்கேக்கு ப்ளஸ் ஆகுது. திருவள்ளூரில் வந்து சிட்டி பவுண்டரிஸ், அதாவது தலைநகரத்தோட பார்டர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இங்கே வந்து தாவேக்காவோட ஃபேக்டர் வந்து மோர் தென் 10% ஆர் 15% இருக்குன்னு தான் எல்லா போல்ஸ்டர்ஸும் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட சர்வேல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12, 13 தான், அதிக மேலே போகல. அதுக்கான காரணங்கள் என்னென்ன? அதே காரணம் தாங்க தமிழ்நாடு பூரா அவங்களுக்கு. ஒரு 10 to 12%. சிட்டியில் வந்து 10 to 16, 17 வருது. வில்லேஜ் கான்ஸ்டியூன்சிஸ், ரொம்ப செமி ரூரல், அந்த கான்ஸ்டியூன்சியில் 7லேருந்து 8, 6 இப்படி தான் வருது. சிட்டியில் தான் இவங்க ஃபேர் பண்ணுறாங்க. வில்லேஜ் கான்ஸ்டியூன்சியில் இவங்க ஃபேர் பண்ணல, டிவிக்கே ஃபேர் பண்ணுறது இல்லை. அதே தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா இது வந்து சிட்டியோட லிமிட்ஸு இந்த மாவட்டம். அதனால் அந்த அந்த எஃபெக்ட் இருக்கும். 10, 12 அப்படி ஒரு ரொம்ப 20, 25 அதெல்லாம் எங்கேயும் இல்லை. சரி, இதில் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் ஆவடி சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் நாசர் போட்டியிருக்கிறார். அவருக்கு வெற்றி வாய்ப்பு. ஏன்னா எதிரில் வந்து ஆப்போசிட்ல வந்து தாமரை, அதாவது பிஜேபி சார்பில் நரசிம்ம மகேந்திரான்னு. அவருக்கும் இவருக்குமான போட்டி எப்படி? நாசர்கிட்ட ஏடிஎம்கே நிறுத்தியிருந்தால் டஃப்பாக இருந்திருக்கும், நெக் டு நெக் ஆகிருக்கும். இப்போ பிஜேபி நிறுத்தியிருக்காங்க. இது நாசருக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், இந்த தொகுதி ஜெயிச்சிருவார். ஏன்னா இங்கேயும் நல்ல கன்சல்டேஷன் ஆகும். இங்கே மைனாரிட்டிஸ் நிறையா இருக்காங்க. ப்ளஸ் டிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஹோல்டு. டிஎம்கே ஒரு இது இருக்குது இப்போ, ஓட் ஷேரு. ப்ளஸ் காங்கிரஸு, இந்த கிராண்ட் அலையன்ஸு, இவர் ஜெயிச்சிருவார். பிஜேபி படுதோல்வி அடையுங்க. சரி, இதில் வந்து திருவள்ளூரில் திருவொற்றியூர் தொகுதி வந்து திமுகவோட கோட்டை. அது வந்து ஆல்மோஸ்ட் கேபிபி சாமி, அவங்க அப்பா கேபிபி சாமி, அவங்க தம்பி கேபி சங்கர் வரைக்கும் அவங்க தான் வெற்றி பெற்றது. ஆனால் அது வந்து அலையன்ஸ் பார்ட்னருக்கு வந்து சிபிஎம்க்கு தந்திருக்காங்க திருவொற்றியூர். இப்போ வந்து சிபிஎம்னா அங்கே வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? சிபிஎம் இந்த தொகுதி ஜெயிச்சிருவாங்க. இது வந்து அந்த ஃபிஷர்மேன் இது இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்காங்க. பட் பெரிய லெவலில் முதல்ல இருந்த மாதிரிலாம் இல்லை. அந்த அது அர்த்மேட்டிக். சிபிஎம் ஜெயிக்கிறாங்கன்னா யாருனால? அந்த கிராண்ட் அலையன்ஸு, டிஎம்கே அலையன்ஸு, அந்த அலையன்ஸ் இன்டாக்டாக இருக்கிறனால அந்த இதில் புஷ் பண்ணி தான் சிபிஎம்மே தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் த அலையன்ஸ் வந்து இவங்க ஜெயிக்கிறாங்க, இங்கே ஜெயிச்சிருவாங்க. அவங்க நல்ல ஒரு தின் மார்ஜினோட 6%, 7% டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருவாங்க. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் மாவட்டம் வந்து செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொத்தம் இருக்க 7 சட்டமன்ற தொகுதிகளை கடந்த முறை 6 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணியும் 1 சட்டமன்ற தொகுதியை அதிமுக கூட்டணியும் கைப்பற்றிருந்தாங்க. இந்த முறை எப்படி சார் இருக்கு? இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது, ஸ்டேட்டஸ் கோ தான் இருக்குது. 7 தொகுதியில் 6 டிஎம்கே அலையன்ஸ் லீடு, 1 வந்து அதிமுக அலையன்ஸ் லீடு. இதில் வந்து திருப்போரூர், செய்யூர் வந்து விசிக போட்டிடுறாங்க. அதே மாதிரி வந்து பல்லாவரம் வந்து தேமுதிக போட்டிடுறாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, தாம்பரத்தோட கேண்டிடேட்டை சேஞ்ச் பண்ணதுனால ப்ராப்ளம் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா கிளஸ்டர்ஸ் ஆஃப், அதாவது அலையன்ஸ் பார்ட்டிக்கு 3 தொகுதி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து டிஎம்கே ஒர்க் பண்ணும். தாம்பரத்தில் பிரச்சனையே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கப்ப டிஎம்கே இங்கே வந்து லாஸ்ட் டைம் ஸ்டேட்டஸ் கோ 6-1 ஆல்மோஸ்ட் ஸ்வீப் கணக்கு வரப்போ அது என்ன காரணம்? எப்போதுமே ஒரு ரிபல் இருக்கும், எந்த பார்ட்டியில் இருந்தாலும். டிஎம்கே மட்டும் இல்லை, ஏடிஎம்கே இருக்கும்.
அப்பேற்பட்ட பிஜேபிலேயே இருக்காமா, நேஷ்னல் பார்ட்டிஸ் ஸ்டேட்டில் ஒன்றுமே இல்லை, அப்போ அவங்களே ரிபல் இருக்காமா. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில திமுக வெற்றி பெறுதுங்க. அங்க வந்து என்ன, ஏன்னா அதுதான் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதி சோழிங்கநல்லூர். அங்க வந்து எப்படி அந்த காம்பினேஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகுது டிஎம்கே? சோழிங்கநல்லூர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க டிஎம்கேன்ஸு. அங்கே வந்து ஏடிஎம்கே வந்து ரொம்ப வீக்காகிறாங்க. ஏடிஎம்கே சோழிங்கநல்லூர் வீக்காகிறாங்க. இங்கே வந்து டிவிகே வந்து ஏடிஎம்கே ஓட்ஸை பிரிக்குது. ஒரு 18% என்னமோ வருவாங்க. 18 to 19% சோழிங்கநல்லூர் வருவாங்க. அப்போ அது வந்து ஏடிஎம்கே ஹர்ட் ஆகுது. இவங்க அப்படியே ஒரு 2%, 2 to 3% ஓட் ஷேர் குறையும். 40க்கு மேலே இருப்பாங்க அவங்க. 40, 41, 42 வரைக்கும் இருப்பாங்க. பட் டிவிக்கு இப்படி 18, 20, 21 வாங்கும்போது இவங்க ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு குறைஞ்சிருது. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 8%, 9% டிஃப்ரென்ஸ் வருது ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும். இவங்க பிரிச்சிடுறாங்க யார், டிவிக்கு. அந்த அந்த சிட்டி பெல்ட் தானேங்க சொல்லுங்க, சிட்டியோட பெல்ட்டு தானே அது. அது ஐடி காரிடாரு, அது இப்படி தான் இருக்கும். பட் டிஎம்கே ஜெயிச்சிருவாங்க. இறுதியாக இந்த சர்வே ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ்நாட்டோட தலைநகர் மாவட்டமான சென்னை மாவட்டம். இந்த சென்னை மாவட்டத்தில் இருக்கிற 16 தொகுதிகளில் திமுகவோட கோட்டைன்னே சொல்கிற அளவுக்கு திமுக ஒரு வலுவான நிலையில் இருக்காங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 16லையும் திமுக தான் வெற்றி வாய்ப்பை பெற்றாங்க. இதில் இந்த முறை எப்படி நிலவரம் இருக்குங்கிறத கேட்கலாம். ராஜேஷ், இதில் வந்து போன தடவை ஸ்டேட்டஸ் கோ தான். 16 தொகுதியிலையும் திமுக கூட்டணி தான் முன்னிலையில் இருக்குது. இது மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா பர்சன்டேஜ் வந்து டிஎம்கே வந்து அப்படியே ஒரு மேக்சிமம் ஒரு 2 to 3 to 5% ஒரு சில தொகுதியில் கம்மியாகுமே தவிர, மார்ஜின் குறையுமே தவிர. பட் எல்லா இடத்துலையுமே இவங்க தான் 1ல் வராங்க. உங்களுக்கு இப்போ எந்த இடத்துலையுமே யாருமே பெரிய போட்டியில். இங்கே பெரிய லாஸ் வந்து இது இங்கே சென்னையில் 16 தொகுதியில் யாருக்குன்னா ஏடிஎம்கேக்கு. சில தொகுதியில் 30% தான் வாங்குறாங்க, 32% வாங்குறாங்க. முதல்ல 36, 37 வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 30% வாங்குறாங்க. சென்னையில் வந்து ஏடிஎம்கேக்கு பலவீனம், ரொம்ப பலவீனம். சார், இதில் முதல்ல நம்ம சென்னையில் பார்க்க போகிற தொகுதி வந்து ராயபுரம் சட்டமன்ற தொகுதி. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்துள்ள தொகுதி. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோட பாரம்பரியம், அதாவது அவரோட ஃபோர்ட்ரஸாக இருந்ததை லாஸ்ட் 2021 எலெக்ஷனில் வந்து அதை பிரேக் பண்ணி டிஎம்கே வின் பண்ணியிருந்தாங்க. அவர் அதுக்கப்புறம் 2024ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்திலாம் நான் தோத்தது காரணமே பிஜேபின்னு தான் சொல்லியிருந்தார். இந்த முறை ராயபுரத்தில் ஜெயக்குமார் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அதை எதிர்த்து டிஎம்கே சார்பில் முன்னாள் திமுகவோட பழம்பெரும் தலைவர்கள் ஒருத்தரான ரகுமான் கானோட சன் சுபேர் கான் நிற்கிறாரு. எப்படி இருக்குது இந்த கான்டெஸ்ட் சார்? இங்கே வந்து ராயபுரத்தில் வந்து இந்த தடவை டிஎம்கே நல்ல மார்ஜினில் ஜெயிப்பாங்க. சார், அடுத்து நம்ம பார்க்க இருக்கும் சட்டமன்ற தொகுதி வந்து திருவிக நகர். இது வந்து இந்த தேர்தலில் ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்பார்ட்டன்ஸ் பெற்றதுக்கான காரணம் வந்து அதிமுக சார்பில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங்கோட ஒய்ஃப் வந்து மனைவி பொற்குடி ஆம்ஸ்டாங் வந்து அதிமுக சார்பில் போட்டிடுறாங்க, அது ரெட்டைலையில். அதனால இந்த திருவிக நகர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ண போகுது. ஸோ அங்கே டிஎம்கே vs ஏடிஎம்கே ஃபைட்டில் யாருக்கு சார் எட்ஜ் இருக்குது? திருவிக நகரில் வந்து ஃபோர்ட்டுங்க, டிஎம்கே ஃபோர்ட்டுங்க. பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் ஒய்ஃப் நிற்கிறதுல ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் எல்லாம் வராது. அந்த ஆம்ஸ்ட்ராங் மர்டருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இந்த தொகுதி வந்து திருவிக வந்து டிஎம்கே ஃபார் ஆகிட் 32, 33% வாங்கினா பெரிய விஷயம் ஏடிஎம்கே ரைட்ஸ்க்கு. சார், அடுத்து நம்ம பார்க்க போகும் சட்டமன்ற தொகுதி வந்து ஹார்பர், அதாவது துறைமுகம் சட்டமன்ற தொகுதி. இப்போ சிட்டிங் அமைச்சர் சேகர் பாபுவோட தொகுதி இருக்குது. தமிழ்நாட்டிலேயே ஒன் ஆஃப் த சின்ன கான்ஸ்டிடியூன்சினா இதுவும் ஒன்று. ஆல்மோஸ்ட் 1,40,000 ஓட்டுக்கள் தான் இருக்கும். அதுலேயே லாஸ்ட் டைம் வந்து ஒரு 25,000 மார்ஜினில் ஜெயிச்சிருந்தாரு. இந்த டைம் ஹார்பர் எப்படி? ஏன்னா அவரை எதிர்த்து போட்டியிறது அதிமுக சார்பில் ராயபுரம் மனோ. அவர் வந்து 2016 வந்து ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டிட்டு பின்னர் அதிமுக போய் சென்றிருந்தார். கடந்த முறை 2024 நாடாளுமன்ற தொகுதி தேர்தலையும் போட்டிட்டு இருந்தார். இந்த முறை எப்படி சார் இருக்கிறாங்க? இல்லை, ஹார்பர் வந்து பி.கே. சேகர் பாபு ஜெயிச்சிடுவார். இந்த தடவை டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏன்னா அவர் மேலே அந்த தொகுதிக்கு போனீங்கன்னா எல்லாத்தையும் அவர் தெரியுது. இந்த கிளாஸ் எல்லாம் பார்க்குறது இல்லை. பிலோ பாவர்ட்டி லைன்லேருந்து பெரிய ஆள் வந்து எல்லாத்துக்கிட்டையும் மூவ்மெண்ட் இருக்குது. இது சேகர் பாபு வந்து ஜெயிச்சிடுவார். நல்ல மார்ஜின் தான். ஒரு ஈஸியாக ஒரு 30-35,000 மார்ஜினில் ஜெயிப்பார் அவர்.
அடுத்து நம்ம சென்னை மாவட்டத்தில் பார்க்க போகிற தொகுதி வந்து ஆயிரம் விளக்கு தொகுதி. இந்த தொகுதியில் வந்து இப்போ எம்எல்ஏவாக இருக்கிற எழிலன், அவருக்கு எதிராக போட்டியிடுற முன்னாள் அமைச்சர் வளர்மதி, இவங்களுக்குள்ள எப்படி சார் இருக்கு போட்டி? டாக்டர் எழிலன் பப்ளிக் கனெக்டில் இருக்காருங்க. அவர் நிறையா பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த யங் டர்க்ஸ் டிஎம்கே கவர்மெண்ட்டில் இவரும் ஒன்று பர்ஃபார்மிங் வெல் எம்எல்ஏஸ். அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த தடவை. எழிலன் ஈஸியாக ஜெயிச்சிருவார். சென்னை மாவட்டத்தில் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டார் தொகுதியான வில்லிவாக்கம். இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சியோட அடுத்த கட்ட தலைவர் வந்து ஆதவ் அர்ஜுனா, அவருக்கு எதிராக வந்து திமுகவில் வந்து அண்ணா நகர் எம்எல்ஏவோட சன் வந்து கார்த்தி போட்டிடுறாரு. இவங்களுக்கு உண்டான கலா நிலவரம் அந்த தொகுதியில் எப்படி இருக்கு? யங்ஸ்டர் டிஎம்கே யங் டர்க், இன்னொரு யங் டர்க்கு சிட்டிக்குள்ளே நிறைய யங் டர்க்ஸை வந்து நிறுத்துகிறாங்க டிஎம்கே. அது ஒரு சேஞ்சு, நல்லது. ஏடிஎம்கே இது மாதிரி பண்ணியிருக்கணும். யங் டர்க்ஸு படித்தவங்க ஃபுல்லாக கண்டெஸ்ட் பண்ணியிருக்கணும். இந்த தொகுதியில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனா வந்து அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியாதுங்க. ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. என்ன மேக்ஸிமம் ஒரு 18% அவர் வாங்குவார். அதுக்கு மேலே இது ஷுவர் ஷாட் கார்த்திக் மோகனுக்கு தான். நல்ல மார்ஜின், ஒரு 35,000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் இவர் ஜெயிப்பார். நம்ம அடுத்து பார்க்க இருக்கும் சட்டமன்ற தொகுதி மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி. மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் மயிலை வேலும், சிட்டிங் எம்எல்ஏ மயிலை வேலும், அதிமுக கூட்டணியில் பாஜக சார்பில் முன்னாள் பாஜக தமிழ்நாடு தலைவர், தெலுங்கானாவோட ஆளுநர் தமிழிசை போட்டிடுறாங்க. சரி, இந்த காம்படிஷன் எப்படின்னா, தமிழிசைக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கா? ஏன்னா அவங்க என்ன பண்ணாலும் எல்லா எலெக்ஷன்லையும் அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணாங்க, 2021 மட்டும் கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அப்போ அவங்க தெலுங்கானா ஆளுநராக இருந்தாங்க. 24 திருப்பி சவுத் சென்னையில் கண்டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ திருப்பியும் மயிலாப்பூர். வேறு கேண்டிடேட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் மயிலாப்பூரில். அதுதான் முக்கியம். இல்லை, சென்னைக்கு நம்ம வந்து பாஜகவுக்காக உழைச்சார். அதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ், நீங்கள் யங் டஃப்னு சொல்கிற மாதிரி சூர்யா உழைச்சிருக்காரு, வினோஜ் செல்வம், இந்த மாதிரி நிறைய யங் ஃபேஸஸ் இருக்கு. நான் நினைக்கிறேன் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்துக்கலாம். எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அவங்கள எதுக்கு திருப்பி 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 எம்எல்ஏ எம்பிஸ் கண்டெஸ்ட் பண்ணி இந்த மயிலாப்பூர் தொகுதியிலையும் எல்லாம் சொல்கிறாங்க ரொம்ப டஃப் ஃபைட்டாக இருக்கும், பிராமின் டாமினேட்டட். அதெல்லாம் இல்லை. இங்கே வந்து போன தடவை வீடு இவர் டிஃப்ரென்ஸ் வந்து 10,000 ஓட்டுக்கு மேலே, 10,000 15,000 ஓட்டில் ஜெயிப்பார் இவர். தமிழிசை சவுந்தரராஜன் இந்த தடவையும் தோல்வி தான். ஏன்னா டிவிகேல வந்து இங்கே வந்து தாவேக்காவோட பொருளாளர் வெங்கட்ராமன் நிற்கிறார். அவரும் ஒரு பிராமண அதனால் அந்த மிக்சரப் எப்படி இருக்கும்னு, பிஜேபி, தாவேக்கா, திமுக, இந்த மூணுத்துக்கும் தாவேக்கா இங்கே, ஏன்னா இங்கே சிட்டி இன்ஸ்கட்ஸ் வர்றதுனால ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் ஓட்டை பிரிப்பாங்கல்ல. ஒரு 10% ஓட்டு பிரிப்பாங்க. 10 to 13% பிரித்தாங்கன்னா கூட அது வந்து யாருதுங்க? அதுதான் நான் சொல்கிறேன், ஏடிஎம்கே ஓட் ஷேர் தான் அது. அதுக்கு ஆன்டி சென்டிமெண்ட் ஓட் ஷேரு. அடுத்து நம்ம பார்க்க போகும் சட்டமன்ற தொகுதி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உற்று நோக்கி இருக்க சட்டமன்ற தொகுதி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. தாவேக்காவோட தலைவர் ஜோசப் விஜய் போட்டியிருக்கிறார். யாருக்கு இங்கே வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது சார்? அதே மாதிரி திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ ஆர்டி சேகர் போட்டியிருக்கிறார். லாஸ்ட் டைம் 50,000 ஓட்ஸ் மார்ஜினில் ஜெயிச்சிருக்கார். எப்படி இந்த டைம் வந்து அவர் வெற்றி வாங்கி சொல்கிறாரா, இல்லை வந்து ஒரு டஃப் காலாக இருக்குமா? இது பெரம்பூர் வந்து ஜோசப் விஜய்க்கு வந்து இதில் இங்கே செகண்ட் ஸ்பாட் வந்துடுவார். ஒரு 27-28% ஓட் ஷேர் வாங்குவார். இங்கே செகண்ட் ஸ்பாட் தான் அவர் ஜெயிக்க போகிறதில்ல, ஓட்டை பிரிப்பார். இந்த தடவை ஏடிஎம்கே வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் பெரம்பூரில். தேர்ட் ஸ்பாட்டில் போயிடுவாங்க. ஏன்னா பாமக இருக்காங்க. 20% வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். பாமக 20% வாங்குவாங்க. இவர் செகண்ட் ஸ்பாட் தான் இங்கேயும். இவர் செகண்ட் ஸ்பாட் தான். ஜோசப் விஜய் இங்கேயும் ஜெயிக்கிறது இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகும் சட்டமன்ற தொகுதி வந்து தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி. கடந்த முறை ஒரு 65,000 ஓட் மார்ஜினில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திமுகவோட இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து இந்த டைம் வந்து அதிமுகவோட சென்னை ஃபேஸாக அறியப்பட்ட ஆதி ராஜாராம் போட்டியிடுகிறார். அதே மாதிரி தாவேக்காலேருந்து காங்கிரஸ்லேருந்து தாவேக்காக்கு போன சேப்பாக்கம் செல்வம் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்க. இந்த ட்ரையாங்குலர் ஃபைட் எப்படி சார் இருக்கும்? யாருக்கு அட்வான்டேஜ்? ட்ரையாங்குலர் ஃபைட்டு வந்து இது நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஈஸியாக ஜெயிச்சிடுவார். அவர் நல்ல லீடில் வருவார். லாஸ்ட் டைம் 60 or 63
அதே மார்ஜின் வரும் இல்லைன்னா ஒரு 5,000 கூடலாம். அங்கே ஃபைட்டே இல்லைங்க. சேப்பாக்கில் வந்து ஃபைட் இல்லை, ட்ரிப்ளிகனில் ஃபைட் இல்லை. மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் கம்பெனிங் மெஜாரிட்டியில் ஜெயிப்பார். இது இது இந்த ட்ரெண்டெல்லாம் மாறாது. இது கன்ஃபார்ம்டு சீட் தான் டிஎம்கேக்கு. அடுத்து சென்னை மாவட்டத்தில் நம்ம பார்க்க போகிற தொகுதி வந்து கொளத்தூர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து 3 தடவை ஜெயிச்சிருக்காரு இந்த தொகுதியில். 4வது முறையாக அங்கேயே தான் போட்டிடுறாரு அவர். இவரை எதிர்த்து அதிமுகலேருந்து புதுமுகமாக சந்தான கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. இந்த முறை 4வது தடவையாக அவருக்கு வந்து கை கொடுக்குமா அப்படிங்கிறத கேட்போம். கொளத்தூர் பொறுத்த வரைக்கும் இது கிளியர் ஷாட் சீட். தமிழ்நாடு சிஎம் எம்கே ஸ்டாலின் ஈஸியாக ஜெயிச்சிருவார். போன தடவை விட மார்ஜின் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த தடவை ஏடிஎம்கே 25%, 23லேருந்து 25% வாங்கினா பெரிய இதாக இருக்கும். ஸ்பார்க் பிளஸ் மற்றும் அக்னி நியூஸ் சர்வீஸ் இணைந்து வழங்கும் எலெக்ஷன் ரிப்போர்ட் 2026 தமிழ்நாடு முழுவதும் எடுக்கப்பட்ட அந்த கருத்து கணிப்புகளின் நுட்பங்களையும் அந்த கருத்து கணிப்பில் இருக்கும் சந்தேகங்களையும் நம்முடன் பகிர்ந்து கொண்ட சுரேஷ்குமார் சாருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். சார், இதே போல் நம்ம எக்ஸிட் போல்லையும் சந்திப்போம். உங்களோட நம்பர்ஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு எலெக்ஷன் ரிசல்ட் டேலையும் சந்திப்போம் சார். வணக்கம் சார். வணக்கம்.